ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஊருக்கு போயிட்டாங்களா, இன்றைக்கி தாங்க போனாங்க. வீட்டில் யாருமே இல்லையா, நான் மட்டும் தாங்க இருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் என்னென்ன ஒன்று ஒன்றா பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போய் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் பால் இருக்கா, பாலை காய்ச்சி குடிச்சிட்டு வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை முடிச்சுட்டு தான் நைட்டு சாப்பாடெலாம் அம்மா எதுவுமே ரெடி பண்ணலையா, நம்ம தாங்க வெளில போய் எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே போக வேண்டியதாங்க. என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா ஒர்க்கு நிறையா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லையா, எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துங்க. ஃபஸ்ட்டு பாலை அடுப்பில் போட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பால் காயறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா. அதுக்கட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அம்மா மதியமே வீட்டெல்லாம் கூட்டிட்டாங்க. இருந்தாலும் மணி 6 ஆகிடுச்சா, இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ரேஸாக கூட்டிகிட்டு அதுக்கட்டி நம்மளுக்கு பாலும் ரெடி ஆகிடும். வந்து குடிச்சிட்டு நம்ம அப்படியே வெளில போக வேண்டியதாங்க. இப்போ போய் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு விளக்கமாத்த எடுத்து ரேஸாக வீட்டை கூட்ட வேண்டியதாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாங்க தெரியுது. நிறையா வேலை இருக்குங்க. வீட்டை கூட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாரி. ஃபுல்லாக நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் நம்ம 6 மணி ஆகிடுச்சா, அந்த டைமில் கொஞ்சம் கூட்டினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் வீடு கொஞ்சம் சுத்தமாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, விளக்கமாத்த போய் எடுத்துகிட்டு வந்து கூட்ட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கமாத்த எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரூம்லேருந்து கூட்டிப்போங்க. ஒரு கையால் விளக்கமாத்த வச்சு கூட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதை கூட்டிகிட்டு அடுத்து போய் பாலை குடிக்க வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வீட்டெல்லாம் கூட்டிட்டுங்க. பாலும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 நிமிஷம் நல்லா காஞ்சிடுச்சா, இப்போ நல்லா பால் பார்த்தீங்கன்னா செம்ம வாசமாக இருக்குங்க. குடித்தாலுமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், பாலுக்கு ப்ரெட் இருக்கா, ப்ரெட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டுங்க நம்ம அப்படியே வெளில போக வேண்டியதாங்க. ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதியம் சாப்பிட்லையா, அதனால் கொஞ்சம் ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க. அதான் ப்ரெட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் நைட்டுக்குன்னு சொல்லி. அதுவும் இல்லாமங்க, எங்கள் ஊரில் சுத்தமாக காற்றே கிடையாதுங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஃபுல்லாக வேர்க்குது, அந்தமாரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடல் பக்கத்தில் இருக்கும். எங்களுக்கே இந்த நிலமை. சிட்டிலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முடியலங்க, அந்தமாரி இருக்குங்க. எப்படா இந்த வெய்ய காலம் முடியும், மழை காலம் வரும்னு இருக்குங்க. ஒரு சில டைமில் சொல்லுவோம், ஏன்டா எப்போ பாரு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, வெய்ய அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்டா இந்த வெயிலெலாம் அடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்தமாரி இருக்குது. நைட்டில் ஒரு 1 ஹவர் கரண்ட் இல்லை, நம்ம ஒன்றுமே பண்ண முடியலங்க. மாடியில் போய் படுக்க வேண்டியாக இருக்குது. அங்கே இங்கேயும் பெட்ஷீட்டை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியாக இருக்குங்க. அந்தமாரி மோசமாக இருக்குது எங்கள் ஊர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் வில்லேஜ் தான். அது வில்லேஜுக்கே இந்த நிலமை. சிட்டிலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டங்க. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளில போய் புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுவும் எத்தனை புரோட்டான்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை தான் நம்ம இன்றைக்கி வச்சு புரோட்டாவில் வச்சு சாப்பிட போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்துங்க, அது புரோட்டாவோட சால்னாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துங்க ஃபஸ்ட்டு சிக்கனை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன்லாம் சாப்பிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் மேலே ஆகுதுங்க. அதனால் சொல்லிட்டு புரோட்டாவுக்கு சிக்கனே வாங்கிட்டு வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள், 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. சிக்கன் வந்துங்க நல்லா சாஃப்டாகவே வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்குறதே அவ்வளோ இதாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, வெந்திருக்கு. இன்றைக்கி இதாங்க நைட்டு டிஃபனு. வீட்டில் எதாவது மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றிருப்பேன். எதுவும் இல்லாதனால தான் பரோட்டா வாங்கி சாப்பிட்றாங்க.
சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எதுவும் வேலை இல்லைங்க. இதோட படுக்கிற வேலை தான். எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இதோட காலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்படி பார்த்தாலும் நான் தூங்குறதுக்கு ஒரு 10 மணி ஆகிடுமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா வர இன்றைக்கி சாப்பிட்றேன்னா செரிமானம் ஆகணுமா, அதுக்காக கொஞ்சம் லேட்டாகவே தூங்கலாம். ஆமாங்க, இதாங்க இன்றைக்கி என்னோடய டிஃபன். நல்லா இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கலாம். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிக்கனு சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஏஞ்சிங்க ப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லையா, அதனால் சீக்கிரமே குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சா எல்லாம் விளக்கி முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் பால் இருந்துச்சு, அதுவும் போட்டு காய்ச்சி குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு அப்படியே கொல்லை பக்கம் வந்தாச்சுங்க. இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை குடிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா திராட்சைலாம் எதுவுமே வைக்கல. சரி அப்படியே காற்றோட்டமாக வரலான்னு சொல்லி வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காற்றே அடிக்க மாட்டேதுங்க. அதனால தான் சரி வீட்டுக்குள்ளே இருக்க முடியலையா, அதனால் இந்த சைடு வந்து அப்படியே பேசலாம்னு சொல்லி வந்திருக்குங்க. அதான் நமக்கு பாருங்கள், காலையிலே குளிச்சுட்டு ஒயிட்டு போட்டுட்ருக்கேன். ஒயிட்டு ஒரு சின்னதாக ஒரு குங்குமம் ஒன்று வச்சாச்சுங்க. வச்சுட்டு வீட்டில் நைட்டு வடிச்சிருந்த கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சுங்க. எப்படின்னு பார்த்தோன்னா அம்மா மதியம் போகிறப்ப கொஞ்சம் ரைஸ் வச்சுருந்தாங்களா, அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிர் போட்டு வச்சுருந்தேன்னா இப்போ வந்து காலையில் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். அதனால தாங்க அது மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 மணி ஆகணுன்னா அந்த கஞ்சி தாங்க குடிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. இந்த சாப்பாடு ஏதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் எனக்கு தான் ரெடி பண்ணது. அது வேஸ்ட் ஆகிட கூட நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டே தண்ணி ஊற்றி கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டேன்னா அதனால் வீணாகவே போகலங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து மாங்காய் எடுத்துருக்குங்க. இந்த பழையதுக்கு இது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீடை தாங்க எடுத்துருக்கேன். இதுவும் காரமாக இருக்குமா, சூப்பராக இருக்கும் பாருங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன். இதுவுமே உடம்புக்கு நல்லது, முடிக்கலாம், அதனால் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு பார்த்தீங்கன்னா டிஃபனில் எதுவுமே பிடிக்காதுங்க. 3 வேளையுமே எனக்கு இதே கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா இதாங்க. இட்லிலாம் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். பொங்கல் சொல்லவே வேணாங்க, சாப்பிடவும் மாட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மதியம் அம்மா வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா நைட்டுக்கு அவங்க சமைச்சிடுவாங்க. நம்ம மதியத்துக்கும் காலைக்கும் இதை வச்சு தாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இதான் என்னோடய ரொட்டீனை பாருங்கள். வீட்டில் அம்மாலாம் இல்லைன்னா ஊருக்கு போயிட்டாங்கன்னா இதான் நிலமை. நம்மளுக்கு சமைக்க தெரியும், இருந்தாலும் நம்ம பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால தான் பண்ணலைங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு காமிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாங்க. சரி, பசிக்குது, சாப்பிட வேண்டியதாங்க.